அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறேன். ஆரம்பத்துல கொஞ்சம் நல்ல ஆதரவு இருந்தது. சில கட்சிகள் பத்தி நான் பேசும்போது உங்களுக்கு முரண்பாடுகள் ஏற்பட்டுருக்கலாம். அதனால நீங்க சரியா ஆதரவு தரலைங்கிறது எனக்கு தெரியும். உங்களுடைய ஆதரவால தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும். நீங்க தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்குங்க. அப்பதான் நானும் தெரிஞ்சுக்க முடியும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அது தப்பா இருந்தாலும் தப்புன்னு சொல்லுங்க. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. முதல்ல உங்களுடைய கமாண்டை பதிவு செய்யுங்க. வீடியோ பார்க்கலாங்களா? இன்னைக்கு என்ன பத்தி எதை பத்தி பார்க்கலாங்களா? தமிழ்நாடு அரசாங்கத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இப்ப பாத்தீங்கன்னா திமுக அதிமுக உடைய வழியில தான் தாவேகா பயணிக்கிற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும். பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் சொல்லியிருப்பாங்க, அந்த திட்டங்களை தொடர்ந்து நாங்க நிறைவேற்றுவோம், அதுலலாம் நாங்க எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா பரவாயில்ல, அங்க இருக்கிற திட்டங்களை இவங்க கருத்து வேறுபாடு ஒன்றி கட்சி வேறுபாடு இல்லாம செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அப்படி இல்லை, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இவங்களுக்கு புதுசா அந்த ஸ்கீமை கட்டாயம் செய்யணும். ஒருத்தர் செஞ்சதை பாதியோட விட்டுட்டு போறங்கிறது தவறு. இது அவங்க பாதி செஞ்சிருப்பாங்க, அதுக்கு அது வேண்டாம், அதுல அவங்க பேர் வரும், இவங்க பேர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தவறு. தொடர்ந்து செய்யறது தப்பு இல்லை. ஆனா புது ஸ்கீம் இவங்க அறிவிக்கணும் இல்லைங்களா? அவங்க கொண்டாந்த திட்டங்கள் இல்லாம இவங்க புதுசா ஒரு ஸ்கீம்ல அறிவிக்கணும். சும்மா அவங்க தாய்மாமன் திட்டம்னு சொன்னாங்க, 2500 பணம் தரேன்னு சொன்னாங்க, 6 சிலிண்டர் தருவேன்னு சொன்னாங்க, பிறந்த குழந்தைக்கு தங்கத்துல மோதிரம் 1 கிராம்ல மோதிரம் போறதா சொன்னாங்க. இவங்க சொன்ன வாக்குறுதி ஏதாவது நிறைவேற்றிருக்காங்களா? இப்ப இது நான் சொல்றேன், நீங்களா சிந்திச்சு பாருங்க. தேர்தல் வாக்குறுதியில விஜய் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குதான் நீங்களே யோசிச்சு பாருங்க. எதுவுமே நடக்கல. எதுவுமே புதுசாவும் கொண்டு வரல. எந்த ஸ்கீம் ஏதாவது புதுசா கொண்டாந்துருக்காங்களா? எதுவுமே கொண்டு வரல. அவங்க பாட்டுக்கு அது அரசாங்கம் தினசரி போயிட்டே ரொட்டீனா போயிட்டு இருக்கிற வேலையை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களால சட்டசபையில இப்போ முதலமைச்சர் பேசல, ரைட், ஓகே. மற்ற ஆதவர்ஜனா ஆகட்டும், தமிழ்நாடு நிதியமைச்சர் பாத்தீங்கன்னா அவர் பேசுனதை பார்த்துருப்பீங்க, மரியம் வில்சன். அவர் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கையில கட்ட கம்போட போய் அவங்க அண்ணனையே யாரையும் ஒரு வீட்டுல போது அடிக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ரவுடிசம் பண்ற ஒரு நபர் நிதியமைச்சரா சட்டசபைகளை உட்கார்ந்து அதே வேலையை தான் பாக்குறாரு. எப்படி பாக்குறாரு பாத்தீங்களா? ஒரு பதவியை ஏத்துக்கும் போது சுய விருப்பு வெறுப்பு இன்றி எந்த விதமான சுய விருப்பம் இல்லாம நான் செயல்படுவேன் தான் அவங்க பதவி பிரமாணம் ஏத்துக்குவாங்க. இப்ப பாத்தீங்களா எப்படி பேசுறாங்க அப்படின்னு? இது அதுக்காக நான் அவங்க தன்மானத்தை விட்டு நிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஒரு உங்களுக்கு அசிங்கப்படுத்துற மாதிரி அவங்க பேசுறாங்கன்னா அது நேரலையில ஒளிபரப்பாகுது, உங்களுக்கு அது சங்கடம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதுக்கு தவிர பதிலடி மாதிரி நீங்க பேசலாமா தவிர ஒரு ரவுடி மாதிரி பிஹேவியர் பண்ணக்கூடாது. அது தவறு இல்லையா? உங்க மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்லாம் இருக்கு. ஒரு கஞ்சா விற்கிறவர்லாம் எம்எல்ஏவா இருக்கு. அவங்க எல்லாம் சட்டசபைகளை கோந்திருந்தா நம்ம விடுங்க, நம்ம இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியல. யார் எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏவோட பின்னணி என்ன, குற்றம் ஒண்ணுமே தெரியாம ஒரு முதல்வரா தேர்ந்தெடுத்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்க? யாரு? இங்க இருக்கிற அந்த இளைஞர்கள், இந்த ரசிகர்கள் பேர்ல ஒரு தற்கொலை கும்பலா இருக்கிறாங்க. இவங்க கையில் நாட்டை ஒப்படைச்சா, அப்துல் கலாம் சொன்னாரு, இளைஞர்கள கனவு காணுங்கள், நாளைய இந்தியா உங்கள் கையில் அப்படின்னு. இவங்க கையில் இந்தியா கொடுத்தா என்ன ஆகும்? இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வேற, அந்தந்த மாநிலத்துல தான் பார்க்கணும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்படைச்சா அவ்வளவுதான். அது கூத்தாடி கையில போய் இன்னும் பட்டு மட்ட ரகமான நிலைமைக்கு அது போயிடும். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் போதையை நோக்கி பயணம் செய்யறாங்க. ஒரு ஒழுக்கமான ஒரு முதல்வர் என்ன செய்யணும்? கம்ப்ளீட்டா ஒண்ணு தடை செய்யணும், மதுவிலக்கு அமுல்படுத்தி இருக்கலாம். அதுக்கு அதே மாதிரி போதைக்கு சம்பந்தப்பட்ட இதுக்கு பாருங்க, முன்னாடி ஸ்கூல்ல ஒரு பையன் பாருங்க, அடிப்பேன், மூஞ்சி ஓட்டைப்பேன், ரத்தம் வருது இல்லையா பாருன்னு சொல்லி அடிக்கிறான், பயங்கர கலாட்டா பண்றான். அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியல, பார்த்தா போதையா என்னன்னு தெரியல. அது மாதிரி ஏகப்பட்ட இந்த மாதிரி மனநிலை எங்கிருந்து வருது உங்களுக்கு எல்லாம்? அடிக்கடி இந்த நிகழ்ச்சி நம்ம சந்திக்கிறோம். இந்த நேரத்தை விஜய் ஆட்சிக்கு வந்துதான் சந்திக்கிறாங்க கிடையாது, அதுக்கு முன்னாடியே ஆரம்பம் ஆயிடுச்சு. கடந்த 10 வருஷமாவே இது ரொம்ப மோசமா போயிடுச்சு. அப்ப என்னன்னா 10 வருஷமா தமிழகத்துல போதையினுடைய ஆதிக்கம் அதிகமாயிருச்சு. கடந்த 10 ஆண்டுகள்ல ஆரம்பமாயிருச்சு. ஃபுல்லாவே அதோட ஆக்கிரமிப்பு தான் மனிதனுக்கே சம்பந்தம் இல்லாத அளவுக்கு ஆயிட்டாங்க தமிழ்நாட்டுல. ரொம்ப கொடூரமா இருக்கு. நேற்று ஒரு ஆர்டிகல்ல பார்த்தேன், இன்னும் இதே தொடர்ந்து இன்னொரு 10 வருஷம், இன்னொரு 10 வருஷம், 20 வருஷம் தொடர்ந்து நீடிச்சுன்னா தமிழனுடைய ஆர்ஜின், அதாவது ஜீனே அழிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. தமிழனே இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு போதை தமிழகத்துல ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்குன்னு சொல்றான். இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ஒரே நாள்ல இதெல்லாம் திருத்தணும் அப்படின்னு சினிமா படத்துல வர மாதிரி நீங்க விஜய் ஹீரோவா போய்
ஒரு நாள் எல்லா இடத்துலையும் பண்றோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு அதுக்கான ஸ்பெஷல் டீம் அமைச்சிருக்கிறீங்க. அதை தொடர்ந்து செயல்படுத்தணும். தண்டனை கடுமையா இருக்கணும். அவ்வளவுதான். கடுமையான தண்டனையா இருக்கணும். தொடர்க்கே பயப்படணும். ஒரு 2 என்கவுண்டர் நடந்ததுன்னா போதும். எவனும் தொடமாட்டான், பயந்துக்குவான். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்றான்னா அது பேரண்ட் தான் காரணம். ஏன்னா அங்க இருக்கிற டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை கண்டிச்சு ஒரு அடி அடிச்சுட்டா உடனே பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து போய் அந்த ஸ்கூலை கேட்ட மூடி ஸ்ட்ரைக் பண்றது, அந்த லோலாயம் பண்றாங்க. அப்போ அந்த டீச்சர்ஸ் என்ன விடுவாங்க, நமக்கு எதுக்கிட்ட வம்பு அப்படிங்கிறதான் அவங்களுடைய சூழ்நிலையா இருக்கும். அப்ப பேரண்ட்ஸும் வந்து டீச்சர்ஸ் அனுசரிச்சு போகணும். இங்க அடங்கலைன்னா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் போவான். அவன் வாழ்க்கையே முடிஞ்சுது. போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன அடிச்சு கை காலில் ஒடிப்பாங்க, பாத்ரூம்ல வலிக்கிட்டு விழுந்ததான் சொல்லுவாங்க, கை காலை ஒடிச்சிருவாங்க. அப்போ மரியாதையா முதல்ல வீட்லயே நீங்க அடங்கி வைக்கணும். வீட்டுல அடங்காத பையன் அப்புறம் ஊருக்கு அடங்கித்தான் ஆகணும். வீட்டுல அடங்கல அப்புறம் ஊருக்கு அடங்கித்தான் ஆகணும். இதுதான் நடக்கும். இப்ப அந்த நிலைமையில போயிருக்கு. தமிழகம் முழுவதும் போதையின் ஆதிக்கம் தான் அதிகமா இருக்குது. முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டியது முதல்ல என்னன்னா, நீங்க எஃப்ஆர்சிஏ அதுக்கோ மற்றதுக்கெல்லாம் நீங்க இப்போ தொகுதி மறுவரையறை அதுக்கெல்லாம் நீங்க அப்புறம் கவனம் செலுத்திக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அது தமிழ்நாட்டுக்கு லாபம் தான். 50% கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இங்க 40னா 80 120 சீட் வந்து டபுள் மடங்கா சேர்த்து கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு சேர்த்து தான் வருது. அது தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் தான். மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் தான் செய்யறாரு. நீங்க அதுல ஒன்றும் தலையிட வேண்டாம். போதையை ஒழிங்க, மக்களுக்கான நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வாங்க. நல்ல ஒரு கட்டுப்பாடான ஆட்சி நடத்தணும். காவல்துறையில தப்பு நடந்தாலும் சரி, உடனடியே காவல்துறைக்கு கடுமையான தண்டனை இருக்கணும். ஒரு பகுதியில தப்பு நடக்குது, போதைப் பொருள் ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னா அதுக்கு அந்த காவல் ஆய்வாளர் மீது தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். 2 பேருக்கு மேல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அந்த பகுதியிலே நடக்காது. தூக்கி போட்டு முதிச்சாங்கன்னா கஞ்சா வைக்கிறவன அவ்வளவு ஒருத்தனை முதிச்சாங்கன்னா அந்த ஊரே அடங்கிடும். பட்டை கிளப்பினாங்கன்னா ஊரே அடங்கிடும். எம்ஜிஆர் ஒரு காலம் சொன்னார் பாரு, பச்சை துண்ட கண்டவங்களாம் பட்டை எடு அப்படின்னு. அந்த மாதிரி கஞ்சா கேஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் திருப்பி பாத்ரூம்ல வலிக்கு 2 தடவை விழுந்தான்னா அவ்வளவுதான் அடங்கிவான். நெஞ்சு வலியும் செத்து போயிடுவான். அப்படி போடணும். அப்பதான் அதை அடக்க முடியும். இல்லைன்னா அடக்க முடியாது. உட்காந்து நான் அமைதியானவன்ட்டு இப்படியே கம்முனே உட்காந்துருந்தீங்கனால சரிப்பட்டு வராது. என்கவுண்டர் கொடுத்துடணும். அந்தந்த மாவட்ட எஸ்பிகிட்ட என்கவுண்டர் கொடுத்துடணும். போடுங்க 2-3 பேருக்கு போடுங்கன்னு சொல்லணும். அப்பதான் இது கட்டுப்படுத்த முடியும். ஒரு நல்ல ஆட்சி செய்யறதுக்கு முதல்ல உங்க சட்டமன்ற உறுப்பினரை நல்ல நபர்களா தேர்ந்தெடுங்க. இப்பதான் இப்படிப்பட்ட ஆளுகளை தேர்ந்தெடுத்துட்டீங்க. நீ வருங்காலத்திலேயாவது அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்து செயல்படுங்க. திமுக அதிமுக பின்னணியில போய் நீங்க அப்படியே செயல்படுறது ஒண்ணு குறிக்குது. RSS உங்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு ஆரம்பத்துல வந்து ஒரு பேச்சு இருந்தது. அதை நீங்க இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்படி செய்யறீங்க. அது எப்படி செஞ்சாலும் சரி, உங்க இதுல நீங்க கிறிஸ்துவம் அப்படிங்கிற ஒரு இதுல போறீங்க, அதுவும் தவறுதான். நீங்க ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது நபரா பொதுவா இருக்கணும். எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும். கிறிஸ்தவத்துக்கு இஸ்லாமியருக்கு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு நபரா தான் நீங்க செயல்படுறீங்க. மந்திரி பதவியெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. ஆனா இப்ப தொலைக்காட்சியில பேட்டியில் நம்ம பாக்குறோம்ல, முதல்ல பாத்தீங்கன்னா பிராமின்ஸாக வந்திருப்பாங்க பிஜேபி ஆதரவு. இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்துவராக வந்திருக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் இந்த நேர்வுட பேசு, கேள்விக்கு என்ன பதில், இதுல எல்லாம் பாருங்க வெறும் கிறிஸ்துவராக வந்திருக்கிறாங்க. இதேதான் ஓடிட்டு இருக்குது. இது எங்க போய் முடியும் தெரியல. ஒரு மாற்றம் வேணும்னு வாக்களிக்க சொன்னா மாற்றம் வருமாங்கிறது சந்தேகமா போச்சு. இந்த ஜென்சிகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும். அதே சமயம் அந்த பதவிக்கு வந்தவங்க சுய சிந்தனையோடு செயல்படுங்க. நீங்க பாட்டுக்கு ஒண்ணுமே சிந்திக்காம கோந்திருக்காதீங்க. அமைதியா கோந்திருக்கிறது பேர் சிந்தனைக்கும் இல்லை. சும்மா இப்படியே கோந்திருந்தா அதுக்கு பேர் வேற ஒரு பேர். நீங்க ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிறாலும் உங்களுக்கு அந்த பேரை சொல்ல முடியல. என்னாலும் பொறுமைங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அதை தாண்டி போனா அதுக்கு வேற பேரு. விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் கதாநாயகனை பார்த்தா கதாநாயகனா தான் இருக்கணும்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு சுயமா சிந்திச்சு செயல்படுங்கன்னு கேட்டுக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.